ஒரு நாள் திடீர்னு சும்மா பேசிக்கிட்டு இருந்தாரு. சார் மாஸ்டர் நீங்க டைரக்ட் பண்ணா ஒரு பெரிய லெவல் ஆக்ஷன் படமா ஒண்ணு பிளான் பண்ணலாம் மாஸ்டர் நீங்க டைரக்ட் பண்ணும்போது அப்படின்னு. அது நான் அந்த மாதிரிலாம் ஐடியா இல்ல. ஒரு முழு நீள காமெடி படம். அதாவது கலாட்டா கல்யாணம், மைக்கேல் மேனன் காமெடி அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை சார். என்னங்க சம்மந்தமே இல்லாம ஒரு ஜானர் சொல்றீங்க. சரி நான் கதை எழுதி தரேன் நீங்க பண்ணுங்கன்னு விஜய் சார் சொன்னாரு. ஓகே சார் இவ்வளவுதான் இப்படிதான் பேச்சு. இது எல்லாமே சும்மா ஃபன் பேச்சு தானே அப்படி. அப்போ போன தடவை இந்த ஃபர்ஸ்ட் கரோனா வேவ்ஸ் வந்தப்போ லாக்டவுன்ல இருந்தோம் இல்லையா, நிறைய படங்கள் பார்ப்போம், புஸ்தகங்கள் படிப்போம் அந்த மாதிரி இது இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஒரு சின்னதா ஒரு நான் முன்னால ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்த மாஸ்டர் அதனுடைய கதை இது அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல பேசியிருப்பாரு. நல்லா இருக்கு சார், செம்ம இமோஷனா இருக்கு இந்த படம், இந்த கதை இது நல்லா பண்ணலாமே, பெருசாக்குனா நல்லா பண்ணலாமே அப்படின்னு. நீங்க பண்ணுங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னாரு. சரி சார் நான் பண்றேன் சார் இமோஷன் அப்படின்னு உட்காந்து அது கதையை பத்தி விவாதிக்க ஆரம்பிச்சு. அப்படி கதை பெருசாச்சு, பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஆச்சு. பெரிய ஸ்கிரிப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்ததுதான் இந்த சித்திரை செவ்வானத்தோட ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு கதையா வந்துச்சு.